ஹாய் மக்களே, வெல்கம் டு ரமணி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தயிர் வச்சு தக்காளி மோர் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். கருவேப்பிலை, இதில் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மோர் குழம்பு செஞ்சுக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாவை 2ஆக கீறி நான் போட்டிருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம், நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அந்த பெரிய வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு எந்த புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்காண்டி நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த தக்காளி நல்லா வதங்கும். இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எதுவுமே காய் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த மோர் குழம்ப தக்காளி வெங்காயம் போட்டு இந்த மோர் குழம்பு வச்சுக்கலாம். கெட்டி தயிர் தேவை. க்ரீமியான தயிர் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகம், மிளகு இடித்து வச்சுருக்க பொடி அதையும் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாடை போகணுன்றதுக்காண்டி நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கிட்டு தயிர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி தயிராக இருந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் கெட்டி தயிர் வாங்கி வச்சு பண்ணுங்கள், இல்லையா வீட்டிலே ஊற்றி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற தயிர் பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். நோ ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லி இருந்தது, அதனால் அதை எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நான் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன் தயிர். என்னால் இப்போ கடைய முடியலை, அதனால் நான் இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பல்ஸ் மோடில் கொடுத்து எடுத்திருக்கேன். கெட்டி தயிர் இது க்ரீமியாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அடித்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இந்த தண்ணி குறைஞ்சோடனே இந்த தயிரை நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல அதையும் இதில் ஊற்றிடலாம். நம்ம தயிர் குழம்பு வைக்கிறோன்னாவே, மோர் குழம்பு வைக்கணுன்னாவே நம்ம என்ன பண்ணுவோன்னா சீரகம் அதெல்லாம் போட்டு அரைச்சி, இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி கெட்டியாக வரணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுவோம். இதுக்கு நம்ம அதெல்லாம் எதுவுமே சிரமப்பட தேவையில்ல. பேலன்ஸ் இருந்த தண்ணியே ஆட் பண்ணிடுங்க கலக்கி. இது 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்க வச்சுட்றாதீங்க, விட்டிங்கன்னா திரண்டுரும் தயிர். அந்த மோர் திரண்டு போயிடும். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது. தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மோர் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, தக்காளி மோர் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. கடைசியாக இதில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.